இயற்கை முறை விவசாயத்தை கற்றுக்கொள்ள பிரான்ஸ் நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார் தன்னார்வலர் ஒருவர். இயற்கை முறை விவசாயத்தில் அவர் கொண்டுள்ள ஆர்வத்தை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் அனைவரையும் ஒன்றிணைப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது சமூக வலைதளங்கள். அப்படித்தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாடக கலைஞர் ஹென்றி அலெக்சாண்டர் என்பவரை தமிழகத்தை நோக்கி வரவழைத்துள்ளது சமூக வலைதளங்கள். நாடக கலைஞரான ஹென்றிக்கு இயற்கை விவசாயத்தின் மீது அதிக ஈடுபாடு இருந்துள்ளது. இதன் காரணமாக சமூக வலைதளங்களில் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்து தேடியுள்ளார். அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் மேற்கொண்டு வந்த விவசாய முறைகள் அவரை ஈர்த்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இயற்கை முறை விவசாயத்தை கற்றுக்கொள்ள தன்னார்வலராக 10 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ளார் ஹென்றி. தமிழகத்தின் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே உள்ள லிங்கமநாயக்கன்பட்டியில் வசித்து வரும் இயற்கை விவசாயியான 57 வயதான சரோஜாதான் அந்த நபர். நம்மாழ்வாரின் வழியில் இயற்கை விவசாயத்தை கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செய்து வரும் இவர் விவசாயத்தில் தான் உற்பத்தி செய்த பொருட்களை வெற்றிகரமாக மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தி விற்பனை செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகின்றார். இது குறித்து இயற்கை விவசாயியான சரோஜா கூறுகையில், இயற்கை நமக்கு எந்த கெடுதலும் பண்ணணும்னு நான் நினைக்கல. இந்த மாதிரி உணவு காடுகள் நிறையா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதோட விற்பனையிலையும் அவங்க கவனம் செலுத்தணும். அவங்க பொருளை அவங்களே தான் விற்கிறதுக்கு கவனம் செலுத்தணும். வேறு யாரும் நமக்கு உதவிக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறோமோ அதே அளவுக்கு விட அதிகமான நேரத்தை விற்பனை செய்கிறதுல ஒதுக்கணும் கண்டிப்பாக. தற்போது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தன்னார்வலர் ஹென்றி அலெக்சாண்டர் கூறும்போது, பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும், யூடியூப் மூலம் இந்திய விவசாயம் குறித்து தெரிந்து கொண்டதாகவும், இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பிரான்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்த பிறகு கேரளா சென்று விவசாயம் கற்றுக்கொண்டதாகவும், அதே போல லிங்கமநாயக்கன்பட்டி பகுதியில் இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயி சரோஜா குறித்து யூடியூபில் பார்த்து தெரிந்து கொண்டு அவரை நேரில் பார்த்து இயற்கை விவசாயம் குறித்து பயிற்சி பெற இங்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். I travel a lot. I visit more than 30 countries in the world. And I think the thing I was looking for when I visit a country, it's how people live simply. I come up, and in Europe we are mad, like running to earn more money to do what? To destroy the world faster. It makes no sense. And here, just to live like that, simply, with less, and happy. இப்பயிற்சியை முடித்த பிறகு இந்தியாவில் கற்றுக்கொண்ட அனைத்தையும் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்ய இருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். உணவு காடு, உழவு இல்லாத வேளாண்மை என்ற முறையில் விவசாயம் செய்து வெற்றிகரமாக பொருளாதார ரீதியில் லாபம் ஈட்டி வருகின்றார் சரோஜா. இயற்கை விவசாயம் சிறப்பான முறையில் செய்வதால் இவருக்கு பல்வேறு அமைப்பின் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.